ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி ரெசிப்பியில் நாம் ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ராஜ்மா, சென்னா அதுபோல் ஒரு ஸ்ப்ரவுட்டு தான். இது ஊட்டிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். ஆல்ரெடி இந்த குழம்ப நான் பொட்டேட்டோ வச்சு செஞ்சு காட்டியிருந்தேன். இப்போது இது சிக்கன் டேஸ்ட்டில் அரைச்சி வச்ச குழம்பு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு இந்த அவரை எடுத்திருக்கேன். இந்த அவரையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். ஸோ ஒரு லிட் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நான் மார்னிங் தான் கிரேவி செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது நல்லா ஒரு ஓவர் நைட் ஊறட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி உப்பி இருக்கு. இது ரிச் புரோட்டீன் உள்ள ஒரு பருப்பு வகையில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குழம்புல சேர்த்திக்கலாம். இப்போ இதோட குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சமாக இதில் தேங்காய் சில்லு சேர்த்திக்கலாம். இது கூட 4-5 பல்லு பூண்டும் சேர்த்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டிலையே செஞ்சது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்னு. இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் அரைக்க கொஞ்சமாக தண்ணி. இதை நாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுவும் 1 பாட் ரெசிபி தான். ஸோ குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் இல்லை கடலை எண்ணெயும் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நிறம் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் இதில் நாம் அரைச்சி வச்சுருது அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு தாளிப்பு போல தான். தாளிப்பு கொடுத்ததுமே இதோட ஸ்மெல் இப்போவே நல்லா வருது. இதை ஒரு தடவை நல்லா எப்படி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட இப்போ நாம் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த இந்த அவரையை இது கூட நாம் சேர்த்திக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு பருப்பு வகையில் ஒன்று அப்படின்னு. ஸோ இதோட தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குழம்புல சேர்த்திக்கங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் தாளிப்பு கொடுத்த இந்த மசாலாஸ் கூட இந்த அவரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தேங்காய் சேர்த்ததுனால கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் குழம்புனா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அட் தி சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நாம் இது கூட ஆல்ரெடி ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் நாம் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ நாம் ஒரு 4 to 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போவே நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இன்னும் விசில் வர ஸ்டேஜில் இந்த குழம்பு அவ்வளோ மணக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், தண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதை 4 விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். விசிலெல்லாம் அடங்கினதும் இதை நாம் இப்போது ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஆனாலும் கெட்டியாக தான் இருக்குது. கிரேவி இப்படி தான் இருக்கணும். விசில் வர்றப்பவே இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட சிக்கன் கிரேவி டேஸ்ட்லேயே இந்த அவரை குழம்பும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். இது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். கடைசியாக கசூரி மேத்தியை
க்ரஷ் பண்ணி இதில் நான் சேர்த்திக்க போகிறேன். இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துனதுக்கப்புறம் இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட், ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. பாருங்கள், இப்போது நம்மளுடைய அவரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு சூப்பரான குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். குக்கரில் விசில் வர்றப்பவே இதோட ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்கும். கண்டிப்பாக இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமான குழம்பு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அனுஷத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரெசிபீஸ்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்காக அதையெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Take care.